இப்போ நேத்து வந்து 1 கிலோ மைசூர் பாக்கு வந்துருக்கேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாக்கு உங்களுக்கு 420 ரூபாய் இருக்குங்க. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 380 ரூபாய் நம்ம அதே மாதிரி சிப்ஸ் எல்லாம் சிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 640 ரூபாய் இருந்தது. இப்போ வந்து 580 ரூபாய். 1 கிலோ அவ்வளவுதான். ஆமாங்க 60 ரூபாய் கம்மியாகுது. கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. நீங்க பில் எல்லாத்தையும் மாத்திட்டீங்க. எல்லாமே மாத்தியாச்சுங்க. இத குறைச்சது யாருக்கு தெரியுமா மக்களுக்கு? ஓடிஜி. ஓகே. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கடம்மா? இந்த காணொலியை பார்த்தா சிரிப்பாக தான் வருது. என்னத்தை சொல்ல. ஹலோ மேடம், வரி போடும்போது எங்கே போயிருந்தீங்க? மக்கள் கஷ்டப்படும் போது எங்கே போயிருந்தீங்க? இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் வரியை ஃபுல்லாக எடுத்துடலையே, ஜிஎஸ்டி வரியை ஃபுல்லாக எடுத்துடலையே, ஏதோ கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க, போட்டது நீங்கள் தானே. அப்போ இத்தனை வருஷமாக மக்கள் அவஸ்தைப்படுறாங்கன்னு தெரிஞ்சுமே இவ்வளவு பெரிய சுமையை சுமத்துனது நீங்கள் தானே. மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் கூட இன்றைக்கி ஆட்சி அமைச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் தலையில் கொண்டு போய் அந்த வரி சுமையை வச்சா அவன் தாங்குவானா போவானா அப்படிங்கிறது கூட தெரியாமல் இன்றைக்கி நிறையா அதாவது சிறு குறு தொழில் கூட அடைச்சிட்டு ஓடி போயிட்டாங்க. இங்கே போட்ட ஜிஎஸ்டினால நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எல்லாருமே நல்லா பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க மக்கள். நீங்கள் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களோ அதிலேருந்து மக்களுக்கு தேவையான எந்த ஒரு நலத்திட்டங்களும் கொண்டு வராமல் மக்கள் சம்பாதிக்கிறத அப்படியே வரிங்கிற பேரில் புழிஞ்சி எடுத்து இன்றைக்கி அந்த வெள்ளைக்காரனோட மோசமாக மக்கள்கிட்ட வரியை வந்து பிடுங்குறீங்க. இதுக்கு ஒரு விளம்பரம் வேறு. ஜிஎஸ்டி போட்டது நீங்கள் தான், ஏதோ எதிர்கட்சிக்காரங்களா போட்டாங்க ஜிஎஸ்டியை, நீங்கள் தானே போட்டிங்க. இப்போ அதில் கொஞ்சம் குறைச்சிட்டு அதில் பெருமை வேறு. என்னதான் சொல்கிறது? சிரிப்பு தான் வருது, எல்லாம் சிரிங்க, அப்படி தான் வருது. இன்றைக்கி நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் போடுறது எதுனாலன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் மக்களுடைய ஓட்டை வாங்கி நீங்கள் ஜெயிக்கலை. அந்த ஓட்டுகள்லாம் திருடி தான் இன்றைக்கி ஜெயிச்சு ஆட்சி கட்டலில் உட்காந்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆட்சி கவிழும். அண்ணே, மக்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு ஏமாற்றி ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி நீங்கள் ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் மக்கள்கிட்ட தான் ஓட்டு வாங்கலையே, அதான் மிஷினில் கரெக்ட் பண்ணிடுறீங்களே. அதை தான் காலகாலமாக சொல்லிக்கிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து அந்த உண்மையெல்லாம் ராகுல் காந்தி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில். கண்டிப்பாக உங்களுடைய ஆட்சி கவிழும். என்ன உண்மை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெளிப்படும். உண்மை வெளியாகிட்டு இருக்கு, கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு முறை சிரிச்சுக்கிற இந்த காணொலிக்காக. பாய்.